அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிடி பிஆர்டி மற்றும் எஸ்ஜிடி தேர்வு எழுதி எஸ்ஜிடி ரிசல்ட்டுக்காக ஆன்சர் கீ வெளியிட்டு அதன் பிறகு ரிசல்ட்டு எப்போ போடுவாங்கன்னு காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும், பிடி பிஆர்டி எழுதி போஸ்டிங் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அலாட்மெண்ட் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி, ஒரு குட் நியூஸ். ஏன்னா நான் தொடர்ந்து இப்போ பல இதில் நான் போட்டுட்ருக்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம எப்பயுமே ஒன்று ஜனவரி அப்படி இல்லைன்னா ஜூன், இந்த ரெண்டு இதில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றது நான் திட்டவட்டமாக ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2025-26, ஏன்னா இப்போ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம அது பெருசாக ஏற்றுக்க முடியாது. கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து இவங்க ரிப்ளை கொடுத்து இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா முடிக்கலாம். அது இவ்வளோ நாள் வருது அப்படின்னா, இப்போ என்னென்னா நம்ம இப்போ போடுற போஸ்டிங் எவ்வளோ போட்டாலும் இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போ எவ்வளோ போட்டேன்னு சொல்கிறப்போ இவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த கேஸ் அப்படின்றத எடுத்து போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த போஸ்டிங் போடுறதுக்கு இப்போ இந்த மைனாரிட்டிலாம் போட்டிருந்தாங்க. எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டெட்டு பாஸ் பண்ணிங்க, மைனாரிட்டி பாஸ் பண்ணவங்களுக்கு எங்களுக்கு அந்த தமிழ் இல்லாத பர்சனுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குன்றத கேஸ் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இதை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முடிவாக இருக்குது. பட் இருந்தாலும் இதனால் பிடி பிஆர்டி அண்ட் எஸ்ஜிடி ரிசல்ட்டு தாமதப்படுத்த தேவையில்லை அப்படின்றத திட்டவட்டமாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, அதே மாதிரி பிடி பிஆர்டியில் இன்னொரு கேஸ் இருக்குது. அது இப்போ ஃபைனல், அது முடிஞ்சிடும். இப்போ இது எல்லாமே சாதகமாக இருக்குது. நமக்கு ஜூன் ஜூலையில் கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் ஆகுன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த கேஸ்லாம், பல கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்து இவ்வளோ நாட்கள் ஆகிட்டுது. பட் என்னென்னா, இந்த கேஸ் இவ்வளோ டிலே ஆகாத சீக்கிரமாக கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணால் முடிக்க முடியும். எவ்வளோ கேஸ் வந்தாலும் அதுக்கான ரிப்ளைஸ் கொடுத்து ப்ராப்பராக பண்ணலாம். பட் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இனிமேல் தாமதமாகாது. அதே போல் இந்த போஸ்டிங் போட்டாங்கன்னா அடுத்து வர போஸ்டிங்லாம் இந்த மாதிரி எந்த கேஸுமே போட முடியாது. ஏன்னா அத்தனையுமே இப்போ போட்டு அதுக்கான தீர்ப்பு இப்போ கோர்ட்டு கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் இது 2011-12க்கு பிறகு தொடர்ந்து நம்ம போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்திருக்காது. இடையில் பலவிதமான ஜியோலாம் மாற்றி கேஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஃபைனல் இதை ஒழுங்குபடுத்தி இந்த தேர்வு வெளியிட்டு சரியாக இதுக்கு ரிப்ளை இல்லாமல் இல்லாதனால இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் இனிமேல் காலதாமதம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இந்த ரிசல்ட் வந்தது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. அதே போல் பார்த்திங்கன்னா, எஸ்ஜிடிக்கு இப்போ ஆன்சர் கீ வெளியிட்டுருவாங்க. வெளியிட்டு அதுக்கான ஆன்சர் கீ வெளியிட்டு ரிசல்ட்டு போட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடித்து ஜூன் ஜூலையில் இந்த எஸ்ஜிடிக்குமே போஸ்டிங் போட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் இப்போ பதிவெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். எதை தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து இப்போ இந்த கல்வி மானியக்குழு டிஸ்கஷன் இந்த 25/4/2025 வருது. அப்பயே பாருங்கள், இப்போ நடக்கக்கூடியதை தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்தது அங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு டைமும் அந்த ஜியோ பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கான நிதி ஒதுக்குறாங்க, என்னென்ன செய்வோம் அப்படின்றத சொல்லுவாங்க. பட் ஏற்கனவே இது நமக்குலாம் கொடுத்தது. அதை இப்போ போடுறது டிலே பண்ணியிருக்காங்களே கேஸ்லாம் இருந்ததுனால டிலே ஆகிருந்தது மற்றபடி இதில் மாற்று கருத்தே இருக்காது. கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த டைமிங்லேயே அடிஷ்னலாக போட வேக்கண்ட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கம்பல்சரி. சில பேர் ஃபஸ்ட் லிஸ்ட்டு போட்டு 2வது லிஸ்ட்டு போடுவாங்களான்றதும் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக போடுவாங்க, அதெல்லாம் மாற்று இருக்காது, கவலைப்படாதீங்க. அது மாதிரி இப்போது இந்த குரூப் 2ல் செலக்ட் ஆகிறீங்க, அதாவது டிஇடி பேப்பர் 2 பாஸ் பண்ணி பிடி பிஆர்டி எழுதியிருக்க மாணவர்களும், அதேமாதிரி எஸ்ஜிடி எழுதியிருக்க மாணவர்களும், டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2லாம் பாஸ் பண்ணி உள்ள போஸ்டிங் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கன்ஃபார்ம் போட்டாலுமே அதில் சில பேர்லாம் இதில் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த இதுலேயே இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த போஸ்டிங்லாம் திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டு முடித்த உடனே அதுக்கு அடுத்து செகண்ட் இதுவும் வரும். பட் இந்த 2025-26க்கான வேக்கண்ட்டும் எல்லாமே தெளிவாக இப்போ ஒரு குறிப்பிட்டது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பிஜியும் பட்டதாரி ஆசிரியர்கள்னு சொல்லியிருக்காங்க. மற்றது இடைநிலை ஆசிரியர்னு சொல்லலையேன்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. இந்த இது இப்போ போட போகிறாங்க. அதேமாதிரி கல்வி மானியக்குழு டிஸ்கஷன் அப்போ அது சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்சு ஷெட்யூல் மீண்டும் டிஆர்பி வெளியிடுறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. பிடி பிஆர்டி முடித்த மாணவர்களுக்கு இந்த அகாடமி இயராவது நீங்கள் சேர்ந்து, ஏன்னா ஒரு வருஷம் டோட்டலாகவே வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் போய் ஒர்க் பண்ண முடியாத மனவேதனையோடு இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறி இந்த ஜூன் ஜூலையில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த அகாடமி இயரில் வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்றது இந்த இது மூலிமா இன்னும் உறுதியாகிறது. அதே போல் எஸ்ஜிடிக்குமே இந்த ஆன்சருக்கு இல்லையேன்னு சொல்லி எல்லாமே நிறைய வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதுவுமே விட்டுருவாங்க. விட்டுட்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு சன் டைம் கொடுத்து அதில் ஏதோ கிளாரிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆன பிறகு வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு முறையாக வந்து போடுவாங்க. இதில் வந்து குளறுபடிகள் எதுவுமே இருக்காது. ப்ராப்பராக இந்த 2025 எல்லா விதமான போஸ்டிங் போடுவாங்க. அதனால் 40,000 வேக்கண்ட் வந்து ஆல்ரெடி இந்த இதுலேயே வந்து பட்ஜெட் கூட்டத்துறையிலே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 40ன்றது 1,00,000 கூட போடலாம். ஏன்னா அந்தளவுக்குலாம் வேக்கண்ட் இருக்குது. அதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வர்றதுனால இப்போ இந்த கரண்ட்டில் வந்து பண்ணி ஆகணுன்ற நிலை இருக்குது. அதனால் தைரியமாக எல்லோருமே படிக்கலாம். இந்த நல்ல மதிப்பெண் எடுத்துவீங்க, இதில் கிடைச்சி உள்ள வந்துடலாம். கிடைக்காதவங்களுமே கான்ஃபிடென்ட்டாக இனிமேல் படிக்க ஆரம்பிங்க. இது இப்படிலாம் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல தகவலாக வந்துட்டுருக்கிறதுனால இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தவங்களுக்கு ரொம்ப வருத்தமும் மனவேதனையும் பட்டவங்களுக்கெல்லாம் மன நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.